வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதத்தின் முதல் நாள். இது தூய அன்னை மரியாவுக்குரிய புனிதமான ஆன்மீக மாதத்தின் தொடக்கம். மரியன்னையின் மாதம் முழுவதும் நாமும் அன்னையின் தூய்மை, பணிவு மற்றும் கடவுளுக்கான அர்ப்பணிப்பை போற்றி வாழ கற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஊக்குவிக்கின்றன. இறைவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையும் ஆவிக்குரிய உறுதியும் வளர வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். இவ்வாசகங்கள் நம் உள்ளங்களை தெளிவாக தூண்டும் ஒரு ஆன்மீக அழைப்பாகவும், இறைவன் நம்முடன் எப்போதும் இருப்பார் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தும் வாக்குறுதியாகவும் அமைகின்றன. வாருங்கள், இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வல பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடு கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
நற்செய்தி வாசகம். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை விசுவாசத்தில் உறுதியாக்கும் இறை வார்த்தைகளை நம்முடன் பகிர்ந்துள்ளன. இவை நம்மை ஆன்மீகமாக வளர்த்தும் கடவுளின் திருப்பாடுகளில் நம்பிக்கையுடன் நிற்கவும் அழைக்கின்றன. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தொடங்கும் மரியன்னையின் மாதம் முழுவதும் நான் தினமும் மாதா வணக்கம் என்னும் ஒரு சிறப்பு காணொளியை வாசித்து பகிர்ந்து கொள்வேன். அதை கண்டுணர்ந்து உங்கள் வாழ்விலும் தூய அன்னையின் பாசம், இறையருள், அமைதி, ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த பயணத்தில் நீங்கள் என்னுடன் இணைந்து உங்கள் ஆதரவை அளித்து மகிழுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தூய அன்னை மரியா நம்மை வழிநடத்த வாழ்த்துவோம். இறைவனின் ஆசீர்வாதமும் அன்னையின் அன்பும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமென்.